கனிமொழி டெல்லியில் சபாநாயகர் பாக்குறாங்க. ஆனா நேற்றுக்கு முன்தினம் டீலிமிட்டேஷன் பில்லுல டிஎம்கே வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுது. அதிமுக வந்து வேலுமணி போனவன் 20 பேருக்கு வந்துட்டாங்கன்னா காங்கிரஸ் நாமம் போட்டு போராடுவார் விஜய். விஜய் ஆப்பு வைப்பார் பாருங்க ஒரு நாளைக்கு காங்கிரஸுக்கு. திமுக பாஜக கண்டிப்பாக ஒரு உறவு வளருவதற்கான ஒரு அறிகுறிகள். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம், நமஸ்காரம், வணக்கம். திமுகவோட பாஜக கூட்டணி சேரப்போகுது அப்படின்னு சொல்லி அதிகமா பேசப்பட்டு இருக்கு. நேத்து சபாநாயகர் கொடுத்த தேநீர் விருந்துல கூட கனிமொழி அவர்கள் பங்கேற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த இருக்கை மாற்றம் தொடர்பாக தான் நம்ம அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வேண்டியதா போயிடுச்சு, சபாநாயகர்கிட்ட சொல்ல வேண்டியதா போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்தியா கூட்டணியிலிருந்து கிட்டத்தட்ட திமுக வெளியேறிடுச்சு அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு. காரணம் என்னன்னா, இங்க தமிழ்நாட்டில் நடந்த இந்த அரசியல் மாற்றம், அந்த கூட்டணி கணக்குகள்லாம் மாறிடுச்சு. திமுகவுடன் நெருங்குகிறதா பாஜக அல்லது பாஜகவுடன் நெருங்குகிறதா திமுக? இரண்டுமே ஒரு பிரச்சனைக்குள்ள கேள்வியாகத்தான் இருக்கிறது. டெல்லியில் பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், சுப்ரியா சூலே என்று சொல்லக்கூடிய சரத்பவாருடைய மகள், அவளுடைய மகள், அதாவது சரத்பவாருடைய பேத்திக்கு கல்யாணம் நடந்தது. அதுல எல்லா தலைவர்களும் வந்திருந்தாங்க. கனிமொழி அம்மா நிறைய பேர் இருந்தாங்க அந்த மாதிரி. ஸோ ஆக மொத்தம் டெல்லியில் எல்லாரும் கலந்து பேசுவது வழக்கம். சபாநாயகர் ஓம் பிர்லா கடைசியில டீ கொடுத்த போது எப்பவுமே அது வழக்கம். அது இன்னைக்கு நேற்றும் கிடையாது. அடல் பிஹாரி வாஜ்பாய், மன்மோகன் சிங் எப்ப இருந்தாலும் ஒரு சபாநாயகருடைய பிரசிடென்ட் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் கொடுக்குறாங்க அந்த மாதிரி தேங்க்ஸ் கிவிங். அப்போ கனிமொழி போயிருந்தது உண்மைத்தான். கண்டிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தால், நீங்க சங்கர், நீங்க பேப்பர்ல வரத வச்சுன்னு சொல்றீங்க, நான் நேர பார்க்கறத வச்சுன்னு சொல்றேன். திமுக எம்பிக்கள் இப்படி போனான்னு வச்சுங்க, காங்கிரஸ் எம்பிக்கள் எப்படி போறாங்க கிடையாது. கோபம் மூஞ்சில தெரியுது. துரோகி அப்படிலாம் கூட பேசுறாங்க. முதுகலை குத்தினெல்லாம் போச்ச. அவங்க எதிர்ப்பு, ஹலோ என்னப்பா சங்கர் சவிக்குமெல்லாம் கேட்க பாருங்க. அதான் ஒண்ணுமே நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ரெசன்ட்ரீஸ். அதுல இருந்து ஒண்ணு புரியுது. ஒண்ணு ரெண்டு, சந்தா சோரின்னு ராமர் கோவில்ல நடந்த திருட்டு, அதை பத்தி எல்லாம் பண்ணாங்க. அந்த பப்பு யாதவ்னு ஒரு எம்பி உட்காந்து சாமியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த உண்டியில பணத்தை போட்டு ராகுல் காந்தி 500 ரூபாய் போட்டாரு. அதை எடுத்து ஓடினார். இதெல்லாம் ஒரு டிராமா பண்ணாங்க. தவிர அமித்ஷாவை ராஜினாமா செய் நீட் விஷயத்தில் கேட்டாங்க. இந்த மாதிரி போராட்டத்தில் திமுக கலந்துக்கவே இல்லை. அந்த திமுக எம்பிக்கள் தனிமையாக்கப்பட்டார்கள் இந்த மான்சூன் செஷன்ல. ஏப்ரல்ல நடந்த செஷன்ல அவ்வளவு ஒட்டி நின்றாங்க. காங்கிரஸ் அப்படியே ஒட்டி நின்றாங்க. இப்போ ஆகஸ்ட் நடக்கிற செஷன்ல அப்படி பிரிஞ்சுட்டாங்க. இது 2 உதாரணங்கள். அரசியல் ரீதியாக பார்க்க போனால், எனிமி இஸ் மை ஃப்ரெண்ட், விரோதி என்னுடைய நண்பன். அந்த ரீதியில பார்த்தீங்கன்னா எஸ், நிறைய நடக்குது. கனிமொழி தனியாவே அமித்ஷா பார்த்துட்டு இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நேற்றுக்கு முன்தினம் கனிமொழி டெல்லியில் சபாநாயகர் பாக்குறாங்க. ஆனா நேற்றுக்கு முன்தினம் டீலிமிட்டேஷன் பில்லுல டிஎம்கே வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுது. காங்கிரஸோட இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க. ஆக மொத்தம் திமுகவிற்கு இரட்டை நிலைப்பாடு. காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய திமுக ஏன் தமிழகத்தில் சட்டமன்றத்தில் வரும் பொழுது அவங்களுக்கு வேகா விட்டுருக்கலாம். ஓட்டு, அது வாக்கெடுப்பு ஓட்டுக்கு எடுக்கவே இல்லை, வாய்ஸ் ஓட்டு தான் பண்ணாங்க. இந்த மாதிரி அப்போ வாய்ஸ் ஓட்டு வேண்டாம், நீங்க ஓட்டுல எடுக்க சொல்லிதான் வச்சுங்க, டிவிக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். அது ஏன் திமுக பண்ணல? ஏன்னா திமுக இவங்களுக்கு எதிர்க்கு நிறைய இருந்தது. பாமக எதிர்த்தாங்க, அதிமுக எதிர்த்தாங்க, திமுக எதிர்த்து வச்சுங்க. இந்த 3 பார்த்தீங்கன்னா விஜயனுடைய அரசாங்கத்துக்கு அழுத்தம் வந்திருக்கும். சோ இதெல்லாம் வச்சுன்னு பாருங்க. ஒண்ணு திமுக எம்பிக்களும் காங்கிரஸ் எம்பிக்களும் எப்படி அங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுவே பாஜக எம்பிக்களும் அமித்ஷாவும் மோடியும் இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறாங்க? ஏன்னா இவங்க 2 பேரும் இப்ப எலியும் பூனையுமே ஆயிட்டாங்க அப்படின்னு கண்டிப்பா பாஜக தலைமைக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த விவகாரத்தை எப்படி பாஜக அணுகுது? பாஜக வெயிட் அண்ட் வாட்ச் தான் பாக்குறாங்க.
வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தமிழ் வெற்றி கழகம் ஓப்பனாவே விஜய் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, கிளியர் ஸ்டாண்ட். அதே மாதிரி பாஜக கூட தமிழ் வெற்றி கழகம் எங்களுக்கு எதிரி என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் திமுகவும் எதிரி என்று கூட சேர்த்துக்கல, அவங்க ரைடர் போடல. சோ ஆக மொத்தம் என்னை கேட்டீர்களே ஆனால் திமுக பாஜக கண்டிப்பாக ஒரு உறவு வளருவதற்கான ஒரு அறிகுறிகள் 2029 தான் பார்க்க முடியுமே தவிர இன்னும் 2 வருஷம் இருக்கு, நிறைய மாறுதல்கள் இருக்கும். நீங்க இவ்வளவு கேட்கறீங்களே சங்கர், டெல்லியில என்ன நடக்குது தமிழ்நாடு ஊடகங்களுக்கெல்லாம் மறைக்கப்படுகிறது சில செய்திகள். என்ன செய்தி சார், என்ன நடக்குது அப்படி? அதை வெட்ட வெளிச்சமாக்குவது ஐபிசி தமிழ் நேயர்களுடைய கடமை, பிளஸ் சங்கருடைய கடமை, ராஜகோபாலனுடைய கடமை. இருட்டடிப்பு செய்யக்கூடாது என்பது. நீங்க பாஜக திமுக பத்தி கேட்டுட்டே இருக்கீங்களே, தமிழக அரசை ஆளுவது காங்கிரஸா ராகுல் காந்தியா? டெல்லியில் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ தமிழக அரசை அவர்தான் நடத்துகிற மாதிரி ஒரு எண்ணத்தை பிரதிபலித்து ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார். மன்டோக் சிங் அலுவாலையாவை சிபாரிசு செய்கிறார். இவர் யாருக்கு சொல்றதுக்கு? விஜய்க்கு ஒண்ணு புத்தி கிடையாதுங்களா? விஜய்க்கு படித்து வருங்க இவரை விட. விஜய்க்கு 106 சீட்டு வந்திருக்குங்க, காங்கிரஸுக்கு 5 சீட்டுங்க. காங்கிரஸ் 5 சீட்டு வச்சு 106 சீட்டை ஓவர் பண்ணாங்களா, நெருக்கத்துக்கு கொண்டுறாங்களா? ஒன்னே ஒண்ணு, 5 எம்பி காங்கிரஸ் எம்பி அவங்கள ஆக்ஷன் டென்மார்க் எம்பசிக்கு போறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. அங்க போய் முதலீடு வேணும் எங்க தமிழ்நாட்டுக்கு. இவர் யாருங்க கேட்கறதுக்கு? விஜய் கேட்கறத விட அந்த லேடி மினிஸ்டர் இருக்காங்களே, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், அவங்க தானே கேட்கணும். கீர்த்தனா அவங்க தானே கேட்கணும். கீர்த்தனாக்கு மேலேயா இவரு? அதை தவிர அரவிந்த் சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய முன்னாள் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், அவர் அந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் நரேந்திர மோடியுடன் சண்டை போட்டுக்கொண்டு வெளியே போனார். அவர் ராகுல் காந்திக்கு நல்ல நண்பராக மாறிவிட்டார். அவர் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னதுனால விஜயை பார்க்க வந்தார். மூணாவதாக ரகுராம் ராஜன் வரப்போறாரு விஜயை பார்க்கறதுக்கு டெல்லியில. அதை தவிர சில ஆப்த நண்பர்களிடம் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லுவது, நான் தான் அடுத்த நிதி அமைச்சர். அப்போ மாரி வில்சன் என்ன இதுவா, டம்மியா? நீங்க திருப்பி சங்கர், பாஜக திமுக தமிழ்நாடு அரசை அடகு வைத்து விட்டது காங்கிரசும் விஜய் அரசாங்கம் என்று நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். விஜய் நல்லவருங்க, விஜய்க்கு 106 சீட்டு வந்ததுங்க. எங்க காங்கிரஸ் கிட்ட அவர் போறாரு? அவரு நாளைக்கு அந்த 5 எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் ஒரு விதமான ஆச்சுன்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் அதிமுக வந்து வேலுமணி போனவன் 20 பேருக்கு வந்துட்டாங்கன்னா காங்கிரஸ் நாமம் போட்டு போராடுவார் அவர் விஜய். காங்கிரசுடைய அழுத்தம் தமிழ்நாடு அரசியல் ஏன் வருகிறது? எப்போ சொல்றாங்களே, எடப்பாடி பழனிசாமியை வந்து பாஜக அடகு வைத்து விட்டது, எடப்பாடி பழனிசாமி ஆடுபவர், அமித்ஷா, நரேந்திர மோடி திமுக பிரசாரம் பண்ணாங்க. இதே விஜய் பிரசாரம் பண்ணாரு. இப்ப பாருங்க, தமிழ்நாடு அரசாங்கத்தை காங்கிரசிடம் அடகு வைத்தார் விஜய். எதுக்குங்க? அந்த டாமினேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிரவீன் சக்கரவர்த்தியோட டாமினேட் வந்து அதிகமா இருக்கு, அதை வந்து விஜய் கேட்பத மாதிரியும் தெரியுதுங்கிறீங்க. எங்க விஜய் எங்க அதுக்கு அலோ பண்ணணும்? ஹூ இஸ் பிரவீன் சக்கரவர்த்தி? காங்கிரஸ் எம்பி. அதனால எல்லாமே பண்ண முடியுமா அவரு? பட்ஜெட் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதை தவிர இன்னொன்னு பாருங்க வேடிக்கை, இதே இந்த காங்கிரஸ்காரங்கள்லாம் இன்க்ளூடிங் செல்வ பெருந்தகை, இன்க்ளூடிங் எம்டிஎம்கே, இன்க்ளூடிங் சிபிஎம், இன்க்ளூடிங் விசிகே, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி 2026 பிப்ரவரியில தமிழக அரசாங்கம் கடங்கார அரசாங்கம் மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது கொடையை சொட்டிய போது அவங்களெல்லாம் இந்த பிரவீன் சக்கரவர்த்தியை வெளியே எடுன்னு சொன்னாங்க. இந்த 5 பாருங்க, அவங்க தான் இப்ப விஜயோட உட்கார்ந்து இருக்காங்க. அவருக்கு ராஜ்யசபா தராரு விஜய். என்னங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் என்னங்க இம்பாஸ் பண்றாங்களா அவங்கள? டெல்லியில இருந்து நடக்கிறதா காங்கிரஸ் தன்னுடைய அரசாங்கத்தை, விஜய் அரசாங்கத்தை? ஆனா விஜய் வாப்பு வைப்பார் பாருங்க ஒரு நாளைக்கு காங்கிரஸுக்கு. அந்த வேலுமணி வரணும் வெயிட் பண்றாரு. வேலுமணி வந்து காங்கிரஸ் கட் பண்ணுவாரு, விசிகே கட் பண்ணுவாரு. ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டில் டெல்லியில் பல 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 விஷயங்கள் திரைமறைவில் நடக்கின்றது. இது ஒரு எக்ஸாம்பிள். அதான் இந்த செய்தி வந்து கவனம் பெறல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, சுதா, விஷ்ணு பிரசாத், அப்புறமா வந்து
செந்தில், திருவள்ளூர் இவங்கெல்லாம் என்னத்துங்க டென்மார்க் எம்பசிக்கு போய் தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கணும்? அந்த மாதிரி ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் போறதுக்கு எதுக்குங்க அதெல்லாம்? அது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியா பிரவீன் சக்கரவர்த்தி? இதை திமுகவினர் ஏன் கேட்காத வாய மூடின்னு இருக்காங்க? அதிமுக வாய மூடின்னு இருக்காங்க. ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி வாய் கிழியுது? அப்பயே வாய் பேசின்னு இருக்காங்க. இதே சிபிஎம் சிபிஐ வாய் கிழியுது ஓன்னுட்டு. என்னங்க இது? தமிழ்நாட்டை காங்கிரஸ் மறைமுகமாக பிடித்து கொண்டு வருகிறது. அவங்ககிட்ட ஒரு டப்பா காலி. காங்கிரஸுக்கு ஒண்ணுமே கிடையாது தமிழ்நாட்டுல. அது தவிர காங்கிரஸ் 10 குரூப் இருக்குது. எல்லாரும் நிறைய ஊழல் பண்றாங்க சார். பார்த்துட்டே இருங்க. இதே விஸ்வநாதனை நீக்கணும்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டோரி நான் ஒண்ணு படிச்சேன். அந்த விஸ்வநாதன் மீது ஊழல் புகாரா என்னன்னு தெரியல. ப. சிதம்பரம் அவர் கட் பண்ணி விட்டாரு. இந்த டிராமா எல்லாம் பார்த்துட்டு ப. சிதம்பரம் மனசு நொந்து போயிருக்காரு டெல்லியில சோழன்களுங்க. ஏன்னா ஒரு ப. சிதம்பரம் பிசி இன்னொரு பிசி பிரவீன் சக்கரவர்த்தி வரவரது பிடிக்கவில்லை அவருக்கு. இதெல்லாம் விஜய் நோட் பண்றாரு. ஆனா அவரால் பேசுறதுக்கு சமமா இருக்குது, கஷ்டப்படுறாரு. நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், எச்சரிக்கை. விஜய் அவர்களே, காங்கிரஸுக்கு 5 சீட்டுக்கு என்ன மரியாதை தரணுமோ அந்த மரியாதை தாங்க. அரசியல்ல நிரந்தரம் நண்பனும் இல்ல எதிரியும் இல்ல அப்படின்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் அண்மையில பேசும்போது கூட வந்து எங்க ஆளுகளுக்கு, அதுவும் குறிப்பா திருச்சி சிவாக்கெல்லாம் வந்து மத்திய அமைச்சர் பதவியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் பேசுறாரு. அதே நேரத்துல வானதி சீனிவாசன் கூட வந்து இது குறித்து பேசும்போது இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை, எதிர்காலத்துல என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த 2 விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு புறம் திமுகவினரும் வந்து அந்த அந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, பாஜகவினரும் அதே கருத்தை முன்வைக்கிறாங்க. நான் ஒண்ணு புதுசா கருத்து சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த கருத்து உண்மை. யாரும் இல்லை, அரசியலில் நிரந்தர எனிமி கிடையாது. ஆனா 4 மாசத்துக்குள்ளே நிரந்தர எனிமியை போட்டுட்டு விஜய் வந்து காங்கிரஸை கயட்டி விட போறாரு. அது நிரந்தர எனிமி இல்லைன்னு வச்சுக்கிறீங்களா? அதையும் புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஏடிக்கு போட்டு சொல்றேன்னு கேட்காதீங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு வச்சுங்க, நிரந்தர எனிமி அரசியல கிடையவே கிடையாதுங்க. யாரும் இல்லைங்களே. கரெக்ட், நீங்க சொல்றது உண்மைதாங்க. ஒண்ணு இவ்வளவு சொல்றீங்களே சங்கர், 4ஆம் தேதி மே மாதம் அதிமுக வின் பண்ணிடும் திமுக வின் பண்ணிடும் சொன்னாங்க. விஜய் வின் பண்ணாரு. அரசியலில் எதுவும் நடக்கலாம், எப்பவும் நடக்கலாம். 5ஆம் தேதி காத்தால கொடுக்க படுக்க பெட்டி டப்பா எல்லாத்தையும் எடுத்து காங்கிரஸ் வந்து டக்குன்னு விடுதி பக்கம் போனாங்க. அது என்னதுங்க? அது திமுக சொல்றது சரிங்க, முதுகுல குத்தினான்னு சொல்றது சரிங்க. அதனுடைய என்ன மாறுதலையே பேச மாட்டேங்கிறீங்க நீங்க. விஷயம் எல்லா இடத்துலயும் இருக்குது. என்னை பொறுத்த மட்டும் திமுக பாஜக உறவு வருகிறதோ இல்லையோ, காங்கிரஸ் தமிழ் வெற்றி கழகத்துடைய உறவு மிகவும் ஒரு இன்னல்களில் இருக்கிறது என்பதைத்தான் உணர்த்த ஆசைப்படுகிறேன். அமித்ஷா வந்து 19, 20ஆம் தேதி சென்னை வரப்போறாரு. குறிப்பா வந்து சவுத் ஜோன் சிஎம் மீட்டிங் வந்து நடைபெற இருக்கிறது. இது குறித்து உங்களுக்கு எதுவும் பிரத்யேகமா தகவல் வந்திருக்கா? கடைசியா 2022 வந்து நடந்திருக்கு. அடுத்தபடியாக இப்போ முதல் முறையா முதலமைச்சராக விஜய் அவர்கள் ஆயிருக்காரு. இந்த தருணத்துல சென்னையில் நடக்குது, கோவளத்தில் நடக்குது. 19, 20 என்ன நடக்க போகுது அந்த அன்னைக்கு? அந்த மாநாடு என்பது கடலோர மாநிலங்களில் இருக்கக்கூடிய கடல் மூலமாக வரக்கூடிய தேசிய பாதுகாப்பு பிரச்சனைக்காகவும் ட்ரக் மெனேஸுக்காகவும் மற்றும் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனு டைரக்டர்ஸ் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மீட்டிங் இருக்குது, சீஃப் செக்ரட்டரிஸ் மீட்டிங் இருக்குது, சீஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்குது. 2 நாள் மீட்டிங் சென்னையில கோவளத்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவளத்து பீச்சில் தான் இது பண்ண போறாங்க. 2 நாள் அமித்ஷா வந்து ரிவ்யூ பண்ண போறாரு தேசிய பாதுகாப்பு பத்தி. ஆனால் விஜய் கலந்து கொள்வாரா மாட்டாரா? கடந்த வாரம் 3 தீர்மானங்கள் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக போட்ட தாவேக அரசு தேசிய பாதுகாப்புக்கு முன்னிலையில் வைத்துக் கொண்டு ஒருவேளை விஜய் அவர்கள் அந்த மீட்டிங்களை கலந்து கொள்ளாமல் பெரும் புசியானதையும் டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரியும் அனுப்பலாம். ஆனால் சட்டசபை நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை விஜய் வந்து மத்திய அரசாங்கத்துடன் நாங்கள் மோத மாட்டோம் என்று சொன்னதுனால அந்த இனாகுரேஷன் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து விடலாம். இந்த 2 ஆப்ஷன் இருக்குங்க. இதுதான் நடக்க போகுது. ஆனா முதல் முறையாக விஜய் அவர்கள் அமித்ஷாவை நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய சம்பவம் நாளை மறுநாள் நடக்க போகிறது 19ஆம் தேதி. ஏன்னா இது வரைக்கும் டெல்லிக்கு வந்த போது நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு தான் வந்தாங்க. ஸோ அமித்ஷாவை பார்க்கல அவரு. இப்ப பார்க்க போறாரு.
அதிகாரிகள் எனக்கு என்ன கேள்விப்படுகிறது என்றால், விஜய் ஒரு ½ இருந்துட்டு அசம்பிளிக்கு வந்துட போறாருன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். சப்போஸ் விஜய் பாய்காட் பண்ணார்னு வச்சுங்க, அதுவும் காங்கிரஸ் அழுத்தத்தில் பண்ணார்னா, ஏன்னா சென்ற 2022 கேரளாவில் நடந்ததற்கு MK ஸ்டாலின் போகல, தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு போகல. ஆனா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு விஜய் போயிருக்காரு, டெல்லிக்கு வந்திருக்காரு. அதனால ரெசிப்ரோகேஷன் ரேஷியோல பாத்தீங்கன்னா ஒருவேளை போவார் என்று இருக்கிறது. இருந்தாலும் கீப் த ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். போவாரா போக மாட்டாரா அது விஜய் தான் முடிவெடுக்கணும். 19ஆம் தேதி காலையில தான் நம்மளுக்கு தெரியும். அதான் உங்களுக்கு இந்த மாதிரி தகவல் வருது. அதே நேரத்தில் இப்போ இந்த டீலிமிட்டேஷன், மேகதாது விவகாரம், இது குறித்தெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு மத்திய அரசாங்கத்துக்கு. கடிதம் கூட வந்து தொடர்ந்து முதலமைச்சரால் எழுதப்பட்டுட்டு இருக்கு. இந்த மாதிரி தருணத்துல மற்ற மாநில முதலமைச்சர்களும் இங்க வர்றனால அவர் பங்கேற்றால், முதலமைச்சர் அவர்கள் நீங்க சொல்வது போல ஒரு ½ அன் ஹவரோ 1 ஹவரோ பங்கேற்று விட்டு தன்னுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இதன் மூலியமாக மத்திய அரசாங்கம் எதுவும் வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குமா, இல்ல மற்ற விஷயங்கள் குறித்து மட்டுமே பேசிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? எந்த சப்ஜெக்டும் அதுதான் பேசுவாங்க. இந்த பேசுற சப்ஜெக்ட் இதுதான். கோஸ்டல் லைன் செக்யூரிட்டி, அதான் டாபிக் ஆஃப் தி மீட்டிங். அந்த சிவகுமார் வந்து இவரை வராதேன்னாரு எங்க பெங்களூருக்கு. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் நீ தமிழ்நாட்டுக்கு வாங்க கூப்பிடுறாரு. இது தப்பே கிடையாது. அந்த காவிரி பிரச்சனை வேறு, இது வேறு விஷயம். காவிரி பிரச்சனைக்கு முடிச்சு போடும். அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, DK சிவகுமார் வராரோ இல்லையோ 3 காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் வருவானோ அதை பாருங்க. இப்ப ராகுல் காந்தி பாராளுமன்ற வருது. ஆக மொத்தம் இந்த ஷோ ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு என்ன பண்றது? ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வச்சிருக்காரு. இதனால இது அமித்ஷாவினுடைய ஒரு 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 தேசிய பாதுகாப்பு இருக்கிறதுனால விஜய் கண்டிப்பாக கலந்து கொள்வார். ஏன்னா ரேவந்த் ரெட்டி வந்து கொஞ்சம் பிஜேபியோட காதல் வச்சிருக்காரு, காங்கிரஸுக்காக இருந்தா கூட. DK சிவகுமார் கூட பிஜேபி எதிரியா இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா மீட்டிங்குக்கு வருவார். அதே மாதிரி கேரளா. இப்ப பாருங்க, வயநாடுல இந்த பெரிய கிரவுட் பர்ஸ்ட் நடந்த போது 40 பேர் 50 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கு நிதி கேட்டு இதே பிரியங்கா காந்தி பிரதமரையும் அமித்ஷாவையும் சந்தித்தார். அப்போ அந்த ரீதியில பாத்தீங்கன்னா சதீஷன் கண்டிப்பாக வருவார் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ரங்கசாமி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பாண்டிச்சேரி, ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர் வருவாங்க. சப்போஸ் இதை புறக்கணித்தால் அது அரசியலாக்கும் பாஜக கண்டிப்பாக தேர்தலில். காரணம், அந்த இதுக்கு விஜய் விடமாட்டார் என்று தான் அரசியல் கருத்தாக சொல்லிக்கிறேன். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்னுடைய கருத்து என்னன்னா, விஜய் கலந்து கொள்வார் என்று தான் எனக்கு இருக்கக்கூடிய யூகம். இத்தனை பர்மிஷன் காம்பினேஷன் பார்த்துட்டதுனால அவருக்கு he is very happy with him only. அதுதான் நினைக்கிறேன். அதான் முதல் முறையா அமித்ஷாவும் விஜயும் சந்திக்க போறாங்க. அது ஒரு கூடுதல் கவனம் பெறக்கூடிய விஷயமா இருக்கும். அமித்ஷாவும் விஜயும் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அந்த மீட்டிங் ஒரு புறம் இருந்தாலும் அபிஷியலா வந்து சில விஷயங்கள் வந்து பேசுவாங்க. ஆஃப் த ரெக்கார்டா வந்து முதல் முறையா சந்திக்கிறதுனால பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணுங்க, இப்ப வந்து எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஐயா ஸ்டாலினாக இருக்கட்டும், ஐயா எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அல்லது ஐயா விஜயாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பேக் சேனல் வச்சிருப்பாங்க. எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் சரி. இப்ப சப்போஸ் நான் வந்து சங்கர் சர்மாவோட பேசுறேன்னா நீங்க லைன் கிடைக்கலன்னா உங்க ஆபீஸ்ல இருக்குன்னு எனக்கு தெரியும் ஒருத்தர், அவர் மூலமா கான்டாக்ட் பண்ணுவேன். ஆக மொத்தம் பேக் சேனல் எல்லாத்துக்கும் இருக்கும். விஜயிடம் அமித்ஷா தொடர்பில் இருக்கிறார். அதிகாரிகள் மூலமாகவும் அரசியல்வாதிகள் மூலமாகவும் தமிழ்நாட்டில் நடந்து கொள்வதை அமித்ஷாவிற்கு மணிக்கு ஒரு தடவை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது நான் இன்னொன்னு கேட்கிறேன். இப்ப 15ஆம் தேதி நாளைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தேநீர் கொடுக்க போகிறது இண்டிபெண்டன்ஸ் டேக்காக. திமுக கலந்துக்குமா? பாட்டாளி மக்கள் கட்சி கலந்துக்குமா? விடுதலை சிறுத்தை கலந்துக்குமா? இப்ப யாரும் இந்த கவர்னர் பத்தி எதிர்த்து ஒண்ணும் சொல்லல. இது வரைக்கும் ஒன்னும் ஸ்டேட்மெண்ட் வரல. அதே மாதிரி முதலமைச்சர் பங்கேற்பாரா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் பங்கேற்பாரா அப்படிங்கிற கேள்வி அவங்க எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஷானவாஸ் அதை பத்தி ஒரு பதிவு போட்டிருக்காரு. நல்லா நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி. அங்கதான் வந்து மீட் ஆகுது. சப்போஸ் நாளைக்கு தமிழ் வெற்றிக்கு போவாருங்க. என்னை பொறுத்த மட்டும் விஜய் ஜென்டில்மேன்ங்க. விஜய்க்கு வந்து ஒரு அரசியலில் புதியராக இருந்தாலும் எனக்கு அவர் தெரியுங்க. ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், அம்மையார்லாம் தெரிஞ்சிருந்தா கூட விஜய் எனக்கு தெரியாது. அவருடைய நடைமுறைகள் மூலமாக நான் சொல்றேன். விஜய் கண்டிப்பாக போவார். ஏன்னா he does not want to antagonize center. நாளைக்கு தேநீர் விருந்துக்கு கலந்துட்டார்னா ஏன் 19ஆம் தேதி
அமித்ஷா ஃபங்க்ஷனுக்கு போகாத இருப்பார், பாய்காட் பண்ணுவாரு, பண்ண மாட்டார். அதுதான் ஒரு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற. நம்ம விஷயம் இப்போ காரசாரமா பேசினா கூட சங்கரும் ராஜகோபாலும் பேசுவதன் மூலமாக தமிழ் வெற்றி கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுகவோ பாட்டாளி மக்கள் கட்சியோ விஜயகாந்தோ சீமானோ எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, டெல்லியில் நடக்கக்கூடியதை சுருக்கமாக சொல்வதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு கருத்து உருவாகுமே ஆனால் கிரெடிட் கோஸ் டு ஐபிசி. நன்றி சார். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.